ஓம் சக்தி. ஜெய் கணேஷா, ஜெய் வராகி. அனைவருக்கும் பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கொள்ளை மகிழ்ச்சி. ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி ஜனவரி 1ஆம் தேதி 2020 நம்ம கைவிட்டு போனது ஹேக்கர்ஸால். இன்றைக்கி மார்ச் மாதம் 1ஆம் தேதி எங்களுக்கு அது திரும்பி கிடச்சி விட்டது. அந்த தருணத்தில், அந்த சந்தோஷத்தில் வராகி அம்மனோட அருள் கடாட்சத்தை கொடுக்குற பல அம்சங்கள் இருக்குது. நேற்றைக்கு கூட வராகி அம்மா விளக்கில் காட்சி கொடுத்த அந்த அற்புத காட்சியோடையும் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நம்ம அணைக்கட்டாபுத்தூரில் இருக்கின்ற அருள்மிகு நாகாத்தம்மனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கோம். நாகாத்தம்மனை வழிபட்டால் என்ன சிறப்பு, என்ன பேர் கிடைக்கும், என்ன விதமான பெருமைகள் சேரும், எதெல்லாம் அம்மாவுக்கு கொடுப்பாங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் எங்கள் அம்மா இருக்காங்க, கொல்ல அழகு. வாங்க, இன்றைக்கி மார்ச் 9ஆம் தேதி 2025 ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரத்தில் வாங்க நாகாத்தம்மனை தரிசிப்போம். யாருக்கு நாகதோஷம் இருந்தாலும், சர்ப்பதோஷம் இருந்தாலும், யாருக்கு மகாலட்சுமி கடாட்சம் வேணாலும், யாருக்கு மனக்குறை இருந்தாலும், மனக்கலக்கம் இருந்தாலும், யாருக்கு பிள்ளை பேர் வேணுனாலும், யாருக்கு மாங்கல்யம் வேணுனாலும் வாங்க வேண்டிப்போம். நாகாத்தம்மை வழிபடுவோம். எங்கள் அம்மா, எங்கள் செல்ல அம்மா நாகாத்தம்மா, அருள்மிகு நாகாத்தம்மா, எங்கள் படையேட்டம்மா, எங்கள் மகாலட்சுமி அம்மா. இந்த அம்மா எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் எங்களை மீட்டெடுத்தவங்க தெரியுமா? இந்த அம்மா எவ்வளோ ஒரு அடுத்த வேலைக்கு சாப்பாடு கூட இல்லாத இருந்த காலகட்டங்கள்லாம் உண்டு. அந்த நேரத்தில் இந்த அம்மா தான் எங்களை எழுப்பி வாழ வச்சு லக்ஷ்மி கடாட்சத்தையும் அருள் கடாட்சம் தெய்வீகத்தையும் கொடுத்த இந்த அம்மாவை இன்றைக்கும் அந்த பாதத்தை நான் பணிக்கிறேன். வாங்க நாகாத்தம்மா பூஜையை செய்வோம். நாகாத்தம்மனையும் கருமாரி அம்மனையும் சமயபுரத்தாயும் அங்காள பரமேஸ்வரி பெரியபாளையத்தம்மா இது போன்ற தெய்வங்களை எல்லாமே ராகு காலத்தை வழிபட்டான்னா கல்யாணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு கல்யாணம் நடக்கும். அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். காலசர்ப்ப தோஷம், செவ்வாய் தோஷம், இது மாதிரிலாம் தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷங்கள் தீரும். மாங்கல்ய தோஷம் இருந்தால் தேரும். ராகு ஜாதகத்தில் 7 ராகு அது மாதிரி இருந்தால் கணவனுக்கு தீர்காயுள் இல்லை அப்படின்னா இந்த ராகு கால நேரத்தில் இந்த மாதிரி புத்தோடு இணைஞ்சிருக்கிற நாகாத்தம்மனை வழிபட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு மாங்கல்ய பலம் வரும். மஞ்சள் வாசனை கமகமான எனக்கே பிடிச்சிருக்குன்னா வேப்பிலை வாசம், எரிச்சம்பழம் வாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு என்னைக்கு இல்லாமல் இந்த மஞ்சள் நல்ல வாசம். நாகத்தம்மா போட்டு கையில் காலில் முட்டையை போட்டுட்டு ஒரு முறை வலை வரும். அதுக்கு அடுத்தது மஞ்சள் போட்டுட்டு ஒரு முறை வலை வரும். அதுக்கு அடுத்ததாக இந்த குங்குமத்தை போட்டுட்டு ஒரு முறை வலை வரணும். ஆதிபராசனி இந்த அங்காள பரமேஸ்வரி கும்பாபிஷேகத்துக்காக அந்த நாள இல்லை. ஓம் சக்தி, ஓம் சக்தி நாகத்தம்மா போற்றி, ஓம் சக்தி படவேட்டம்மா போற்றி. தாயே கருணாகமாய் வந்திடுவாள், கை கொடுத்த பேருக்கு காட்சியும் கொடுத்திடுவாள் என்ற கருணாரி. திரிசூலம் ஏந்திடுவாள், திருநீரும் அணிந்திடுவாள், தீர்த்திடுவாய் கருமாரி. அதே மாதிரி தான் இந்த நாகாத்தம்மனுக்கு தலையில் சுடிக்கொண்டு எந்த தெய்வமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட தீராத வியாதி இருந்தாலும் இந்த அம்மா தீர்த்து வைப்பாங்க. இப்போது ஊதுவத்தி ஏற்றுட்டு 4வது முறை 5 முறை தொடரும். ரொம்ப விசேஷம். நாகத்தம்மாவை 5 முறை தொடரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கற்பூரம். இந்த கற்பூரத்தை எல்லாரும் நாகத்தம்மா முன்னாடி ஏற்றி விடுவாங்க. ஆனால் இந்த ஊரில் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அம்மா வர ஒவ்வொரு திக்கு இருக்குது பார்த்தீங்களா, 4 திக்குலேயும் அம்மா முன்னாடி ஒரு முறை ஒவ்வொரு எல்லைக்கு
இந்த அம்மா வருகின்ற எந்த வழியில் வேணால் அம்மா வருவாங்க. அம்மா வர திக்கில் அம்மாவை நினச்சி ஒவ்வொரு கற்பூரை 4 திசையில் அம்மாவை நினச்சி கற்பூரை ஏற்றும் போது அந்த நம்ம ஏற்றின போது அந்த கற்பூர வாசம் இருக்குல்ல, அந்த அம்மாவுக்கு நம்ம வேண்டுதல் தெரியும். ஒரு பெரிய விஷயங்க. இந்த கற்பூரத்தை ஏற்றிட்டு சொல்கிறேன் பாருங்க. இந்த கற்பூரத்தோட ஐதீகம், பெரிய ஐதீகம் இருக்கு. நாகம்மா சத்தியத்தை கட்டுப்பட்டதுன்னு சொல்கிறோம் இல்லையா? எங்கேயாவது வீட்டில் ஒரு பெரிய நாகம் வீட்டில் வந்துடுது, நம்ம வீட்டு தோட்டத்தில் நாகம் வந்துடுது அப்படின்னு சொன்னாலே, இந்த மாதிரி நாகம்மா வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் கொம்பு எடுத்து அடிச்சிருவாங்க. ஒரே ஒரு கற்பூரம் நாகம்மா வந்த இடத்துல ஒரு நிமிஷம் ஓடி போய் உள்ளே போயிட்டு கற்பூரை ஏற்றி, ஆத்தா குழந்தைங்க நடமாடுற இடம், பெரியவங்க நடமாடுறோம், நீ வந்துட்டு போய் யாரையும் தீண்டாமல் பத்திரமா யாருக்கும் கண்ணுங்க தெரியாமல் போயிடுங்கன்னு ஒரே ஒரு கற்பூரை ஏற்றி வேண்டிட்டா போதும். அதுக்கப்புறம் அம்மா யார் கண்ணிலுமே படமாட்டாங்க. அவங்க வர நேரம் தெரியாது, போகிற நேரம் தெரியாது. இதுதான் நாகாத்தம்மா. சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவங்க யாருன்னு சொன்னால் இந்த நாகம் தான். அது மட்டும் இல்லை, இந்த நாகங்களுக்குன்னா நாகாத்தம்மா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அவங்களுக்கு உள்ளுணர்வு இருக்குது. இப்போ புத்தில் தான் இருப்பாங்க, ஆனால் அந்த நாகம்மாவுக்கு உள்ளுணர்வில் நம்ம என்ன பேசுகிறோம், என்ன நினைக்கிறோன்றது எத்தனை எல்லையில் நம்ம இருந்து அந்த அம்மாவை நினச்சாலும் அந்த நாகங்களுக்கு தெரியும். அதுதான் சென்சிட்டிவ்னுவாங்கல்ல. நாகம் மாதிரி ஒரு சென்சிட்டிவான பர்சன் யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு உள்ளுணர்வு, மெய்யுணர்வு ஜாஸ்தி. நம்ம இங்கே நினைக்கிறது, இங்கே பூஜை பண்ணுறது, நம்ம பேசுறது எல்லாமே புத்துக்குள்ளே இருக்கின்ற அந்த அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். அந்த உணர்வுக்கு தெரியும். அதுதான் நம்மளோட உணர்வாக கலப்பவங்க தான் நாகாத்தம்மா. அதனால தான் சித்தர்கள் வழியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த முதுகில் குண்டலினி சக்தி எழுப்புறாங்கல்ல, அந்த பின் முதுகிலேருந்து 6 சக்கரா இருக்குல்ல, மூலாதாரம், சுவாதிஷ்டானம்னு அப்படி வருது இல்லை, ஆகிய உச்சி வரைக்கும் வராங்க பார்த்தீங்க குண்டலினி. இந்த ஒரு அமைப்பே என்ன அப்படின்னா நாகரூபமானதுன்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி கணவனுடைய உறவு, தாம்பதிய உறவை எப்படி இருக்கணும், நாகம் போன்று தூய்மையாக இருக்கணும்னு தான் சொல்லுவாங்க. ஒத்தருக்கு ஏமாத்தாம, ஒத்தருக்கு பகைக்காம, ஒத்தருக்கு புரட்டு இல்லாமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால தான் எல்லா கோயிலையும் சர்ப்பம் பின்னி இருக்க மாதிரி நாகராஜா நாகராணி வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த அம்மாவுக்கு மெய்யுணர்வு ஜாஸ்தி, ரொம்ப சென்சிட்டிவானவங்க தான் இந்த நாகாத்தம்மா. அதனால தான் இந்த குண்டலினி சக்தியே சித்தர்கள் பாடல் பார்த்தீங்கன்னா நாகம் போன்று தான் நம்ம உடம்புல எழும்பி இருக்கும். ஒவ்வொருத்தரோட உடம்புலையும் இந்த நாக அம்சம் உண்டு. அதனால தான் சம்டைம் நம்மளே அறியாமல் வெடுக்குன்னு சீர்றோம், கோவம் வரோன்றது காரணம் என்னன்னா நாகத்துடைய குணங்கள் இருக்கு. அதை சத்திய நாகமாக மாற்றுறோமா அல்லது கோர நாகமாக மாற்றுறோமான்றது எதை பொறுத்து இருக்கு, நம்மளுடைய மனசு, நம்ம வாழ்வியலை பொறுத்து இருக்கு. அது மாதிரி இந்த மாதிரி மனநாகமா தெய்வ நாகமா இருக்கிற நாகத்துக்குன்னா சக்தி ஜாஸ்தி. இனி நான் இங்கே வழிபட்டுட்டு போறேன், என்னோட சென்னை எல்லையிலேருந்து இந்த அம்மாவை கூப்பிட்டா கூட அவங்களுக்கு அது தெரியும். அதுதான் இந்த நாகம்மாவோட ஒரு பெரிய சிறப்பு. அதனால இந்த நாகத்தம்மா பார்க்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, கையெடுத்து கும்பிட்டுட்டானா, ஒதுங்கி போனானா அவங்களே தானா விலகி போயிடுவாங்க. நாகத்தை பார்த்தாலே கையெடுத்து கும்பிடும். அதே மாதிரி நாகங்கள் சல்லாபம் இருக்கிறத பார்த்தாலே ஒரு செகண்ட் கண்ணு முடிவு மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நகர்ந்துட்டு போகணும். அப்போ தான் அது நமக்கு மன்னிப்பு கிடைக்கும். அவ்வளோ சென்சிட்டிவ் அவங்கன்னா. நம்ம கேட்ட வரத்தை தர நாகமாக இருக்காங்க. உங்கள் நாகதோஷம் பற்றியோ நாகத்தை பற்றியோ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸை மதிப்பிடுங்க. அஸ்ட்ரோமன் தேர்ட் இந்த அஸ்ட்ராலஜி சேனல் இருக்குது, அதுலேயும் நாகதோஷம் பற்றியும் அதை விளக்குவதற்கான அதற்கான பரிகாரம் நீங்களே செஞ்சு பூஜை பண்ணுறதுக்கான அமைப்பையே நான் கற்றுத்தரேன். மீண்டும் விரைவில் சந்திப்போம். இன்றைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். நேற்றுக்கு தான் விமன்ஸ் டே, 8ஆம் தேதி. இன்றைக்கி பெண் தெய்வமாக வராகியமாக என் வீட்டில் காட்சி அளித்தாங்க. விளக்கில் அங்காள பரமேஸ்வரி கும்பாபிஷேகம் நடந்தது. செல்லியம்மனை பார்த்தோம், இன்றைக்கு நாகாத்தம்மனை பார்க்கின்றோம். அருள்மிகு இந்த தெய்வ சக்தி எல்லாம் இணைந்த தன்மையுடன் என்றைக்கும் நமக்கு நல்லதை நினைக்கணும். யாரெல்லாம் இந்த காலம் நினைக்கிறீங்களோ கேட்ட வரத்தை நாகாத்தம்மா தரணும்னு வேண்டிக்கிறேன். என்றைக்கும் என் உடன் இருக்கின்ற இந்த தாய் மாரியாத்தா நாகத்தா இன்னைக்கும் கல்நாத்தாவாக இருந்து என்னை காட்சி கொடுத்து நம்மளை காத்து ரட்சிக்கின்ற மகாமாயி பரவேட்டம்மனை என்னோட அருளானது என்றும் அது கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அம்மா கிட்ட வந்தால் எனக்கு வீட்டுக்கு போகவே தோணாது.
எனக்கு ஒரு நிமிஷம் கூட பிரியவே தோணாது. அந்த அளவுக்கு எனக்கு கண் கலங்கிடும். இப்போ இவங்களை விட்டு நான் சென்னைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஆசையோடு இருக்கிறேன். அந்த அம்மா ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியான தருணம். வராகி டிவி நமக்கு ஹேக்கர்ஸ் கிட்ட மீண்டும் கிடைச்ச தருணத்தில் நாகாத்தம்மா பற்றி பேசுகிறதுக்கு மகிழ்ச்சி. இங்கே வந்திருக்கார் சேட்டு ஐயா அண்ணன். அவர் தான் வந்து என்னை கூட்டிகிட்டு வந்து நாகாத்தம்மாக்கு வேண்டிய பொருளெல்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷத்தோடு சொல்கிறேன். இவர் பார்த்துருக்காரு. ஐயா எப்படி இருப்பாங்க அம்மா பார்த்துருக்கீங்களா? பார்த்துருவேன், போகிற வழியிலே பார்ப்பேன். நான் கம்மி தூரம் வந்து திருவிழா டைமில் வருவாங்க. நாகாத்தம்மை கண்ட அவர் வந்து அவர் கையால் பூஜை பொருள் வாங்கி கொடுத்து நம்ம பூஜை செய்ய வச்சிருக்காரு. ராகு கால நேரத்தில் இந்த நாகாத்தம்மனை வழிபாடு செய்கின்றோம். அனைவரும் நல்ல வளம் பெற்று நல்ல மனதுடன் கேட்டதை கேட்ட வரத்தை இந்த நாகாத்தம்மா உங்கள் அனைவருக்கும் கொடுக்கட்டும். நல்ல மனம் வாழ்க, நாடு போற்ற வாழ்க. ஓம் சக்தி பராசக்தி நாகாத்தம்மா போற்றி.